வணக்கம். நாம இப்ப ரீசெண்டா இந்த ஜனவரி 2023 ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்றப்போ அந்த ஜிஎஸ்டிஆர் 3B உடைய எலிஜிபிலிட்டி டேபிள் 4ல நமக்கு கொடுத்துருக்க புதிய சேஞ்சஸ் பத்தியே நம்ம இப்போ ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் சேனல்ல நம்ம இந்த மாதிரியான ஷார்ட் வீடியோஸை ஷார்ட் டிப்ஸை அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டினியூஸா நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் குவரிஸ்ல கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அதை நான் உங்களுக்கு அப்பப்போ ரிப்ளை கொடுத்துட்டு இருப்போம். இப்போ நாம இந்த புதுசா ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்றதுல என்ன நம்ம ஜனவரி ரிட்டர்னை பிப்ரவரி 2023 20th ஃபைல் பண்ணணும் இல்லையா? அந்த ரிட்டர்ன்ல என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த ஷார்ட் வீடியோல பார்க்க போறோம். இது முக்கியமா எந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய 4B1 and 2 இந்த ஆஸ்பெக்ட் பத்தி தான் நம்ம பேச போறோம். இதுல முக்கியமா இங்க 1என்ற ஐடிசி ரிவர்ஸ்டு அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் ஏற்கனவே நம்ம கடந்த ஜூலை 2022 இருந்து பார்த்துட்டு இருக்க விஷயம்தான். அது இந்த ரூல் 38, ரூல் 42, ரூல் 43 இதுக்கான ரிவர்சல் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாம இங்க 4B2 அதர்ஸ்ன்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? இந்த இடத்துல நாம இது வரைக்குமா நமக்கு கிரெடிட் நோட்ஸ், சப்ளையர் இஷ்யூ பண்ண கிரெடிட் நோட்ஸ் அந்த வேல்யூஸ் இதுல பாப்புலேட் ஆகி வந்துட்டு இருந்தது. பட் இப்போ இந்த ஜனவரி மந்த்ல இருந்து அந்த கிரெடிட் நோட்ஸ் பூராவும் சப்ளையர் நமக்கு இஷ்யூ பண்ணியிருக்க கிரெடிட் நோட்ஸ், அதாவது நம்மளுடைய பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், அது எல்லாமும் பாத்தீங்கன்னா இந்த ஆல் அதர் ஐடிஸ்லயே நெட் ஆஃப் 5 வந்திருக்கு. ஆல் அதர் ஐடிஸ்லயே நெட் ஆஃப் 5 நமக்கு வந்திருக்கு. ஸோ சப்ளையருடைய டோட்டல் பில்ஸ் லெஸ் கிரெடிட் நோட்ஸ் இதுல நெட் ஆஃப் 5 வந்திருக்கு. இது வரைக்கும் நமக்கு இந்த ஐடிசி அதர்ஸ் ரிவர்ஸ்டில் வந்திருந்தது. அது நம்ம இப்போ இந்த ஜனவரி 2023 ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன்ஸ்ல இருந்து என்ன ஆகுதுன்னா, அது நம்ம ஆல் அதர் ஐடிஸ்லயே நெட் ஆஃப் 5 வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இந்த ஐ மார்க் மாதிரி ஒன்று இருக்கு. அதுல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அதர்ஸ்ல நம்ம எதெல்லாம் போட வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ரீக்ளைமபிள் ஐடிசி சச் ஆஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ரூல் 37 செக்ஷன் 16(2)B அண்ட் செக்ஷன் 2C அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரூல் 37 உங்களுக்கு தெரியும். அதாவது ரீக்ளைமபிள் ஐடிசி அப்படின்னு சொல்றது சப்ளையருக்கு 180 நாட்களுக்கு மேல பேமெண்ட் டியூ வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பர்டிகுலர் பில்லுக்கான இன்புட் கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணணும் இல்லையா? அதை இந்த இந்த ஆல் அதர் ஐடிசியில ஏற்கனவே முன்னமே நீங்க கிளைம் எடுத்திருந்தா, இப்போ இந்த சப்ளையருடைய பேமெண்ட் 180 டேஸ்க்கு மேல டிலே ஆகுதுன்னா, அந்த டிலே ஆகிற மந்த் 180 டேஸ் எக்ஸ்பைரி ஆன மந்த் நம்ம அந்த எடுத்த இன்புட் கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணணும். அது இந்த ஐடிசி ரிவர்ஸ்டு அதர்ஸ்ல போட போறோம். அது ஒரு அமௌண்ட். அது இல்லாம இந்த 16(2)B மற்றும் 16(2)C பத்தி சொல்றாங்க. 2B என்ன சொல்லுது? இந்த இன்புட் கிரெடிட் எடுப்பதற்கான ப்ரொவிஷன். அது என்ன சொல்லுது? ஆக்சுவலி குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ரிசீவ்டு பை த ரெசிபியன்ட்ன்ற பாயிண்ட். அப்போ சில குட்ஸ் எல்லாம் மந்த் எண்ட்ல நமக்கு டிரான்சிட்ல இருக்கும். பில் மட்டும் சப்ளையர் மந்த் எண்ட் டேட் போட்டு அனுப்பியிருப்பாங்க. அதனால 2Bல அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும். பட் இது டிரான்சிட்ல இருக்கும். அடுத்த மாசம் பிகினிங்ல தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு குட்ஸ் ஆக்சுவலா ரிசீவ் ஆனாதான் கிரெடிட் எடுக்கணும் இல்லையா? அதனால நமக்கு 2Bல ரிஃப்ளெக்ட் ஆன மந்த் அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு அதை அடுத்த மாசம் ரீக்ளைம் பண்ணிக்கிறதுக்காக நாம இந்த இடத்துல ரிவர்ஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி டிரான்சிட்ல இருக்கிற குட்ஸுக்கான இன்புட் கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்றோம். அடுத்து 2C எதுக்காகன்னா, பேமெண்ட் நாட் பெய்ட் டு கவர்மெண்ட். நம்மளுடைய சப்ளையர் ஏதோ காரணங்களால அவங்க இன்ஆக்டிவ் ஆயிட்டாங்க. தென் அது இல்லாம அவங்க ஏதோ நம்ம பேமெண்ட் கவர்மெண்ட்டுக்கு 2C அப்படின்றது 16(2)C என்ன சொல்லியிருக்கு? தி டாக்ஸ் ரெமிட்டட் டு த கவர்மெண்ட் ஐதர் த்ரூ கேஷ் ஆர் பை ஆப்செட்டிங் தி இன்புட் கிரெடிட்னு சொல்லியிருப்பாங்க அதுல. ஸோ நம்மளுடைய சப்ளையர் ஏதோ ஒரு காரணங்களால நாம கொடுத்த டாக்ஸை கவர்மெண்ட்டுக்கு செலுத்தாம இருந்திருந்தாங்கன்னா அந்த போர்ஷனையும் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாம வேற ஏதாவது முக்கியமா இன்அட்வர்டன்ட்லி,
அதாவது தவறுதலாக inadvertently availed ITC may also be reversed here அப்படின்னு சொல்றாங்க. தெரியாம தவறுதலா நாம அதர் than ineligible ITC ஏதாவது தெரியாம தவறுதலா நம்ம இன்புட் கிரெடிட்டை எடுத்திருந்தோம்னால அந்த கிரெடிட்டையும் இங்க ரிவர்ஸ் பண்ணலாம் அதர்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஜனவரி 2023க்கு பிறகான ஜிஎஸ்டிஆர் 3B-யில் சொல்லப்பட்டுள்ள புதிய வழிகாட்டு நெறிமுறை. இப்போ இதை நாம தொடர்ந்து நாம அடுத்தடுத்து வரக்கூடிய ரிட்டர்ன்கள்ல பார்த்துக்கணும் அப்படின்றதுதான் இங்க சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் லிசனிங் டு த ஷார்ட் வீடியோ. இதே மாதிரியான குறுந்தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளுடைய சிறு சிறு வீடியோக்குள்ள நம்ம பகிர்ந்துக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு தெளிவான நாலேஜோட இனிமேல் பயணிப்போம் வரும் காலங்களில் சேலஞ்சஸை முறையாக எதிர்கொள்வதற்காக. நன்றி, வணக்கம்.